ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் சத்குரு ஷிரடி சாய்பாபாவோட அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நம்ம ஷிரடிக்கு புனித பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு என்றும் ஜெயம் உண்டாகட்டும். சாய்ராம். சாய்ராம், சாய் பக்தர்களாகிய நாம் அனைவருமே பாபாவுடைய தரிசனம் ஒரு முறையாவது நமக்கு கிடைக்காதா? சீக்கிரம் நம்ம ஷிரடிக்கு போயிட்டு பாபாவுடைய தெய்வீக தரிசனத்தை நம்ம பெற முடியாதா சொல்லிட்டு பாபாவுடைய பக்தர்கள் நாம் அனைவருமே நம்ம மனசுல ஒரு லட்சியம், ஒரு ஆசைகள் இருக்கும். சாய்ராம், இந்த ஆசையும் இந்த குறிக்கோளும் நிறைவேறணும்னு சொன்னா நமக்கு உறுதியான மனநிலை எப்பொழுதும் வேணும். சாய்ராம், ஏன்னா குரு மீது நாம் வைக்கும் உறுதியான மனநம்பிக்கை, அவர் மீது ஆத்மார்த்த பக்தி, அந்த ஏக்கம் கண்டிப்பா நம்ம சாய்நாதருக்கு தெரியும். இப்படிப்பட்ட நேரத்துல பாபா தன் பக்தர்களை ஒரு காலி, அதாவது ஒரு சிட்டுக்குருவி காலி நூலை கட்டி இழுப்பது போல அவருடைய தளத்துக்கு பாபா பக்தர்களை அழைக்கிறார். எந்த வித நம்பிக்கை பாபா மீது நம்ம வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய குறிக்கோள் உறுதியா வெற்றி அடையணும் பாபா சொல்றார். அதே போலதான் நம்மளுடைய இயக்கங்கள், நம்மளுடைய பக்தி பாபா மீது முழுமையா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா சாய் பக்தர்களாகிய நீங்க அனைவருமே ஷிரடிக்கு பாபாவுடைய ஆசீர்வாதத்துல மறுநாளும் வருவீங்க. பாபா அதுக்குண்டான நாள் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். சேரம், அதே போல நமது குறிக்கோள், நமது லட்சியம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அப்படிப்பட்ட லட்சியத்தை நம்ம அடையணும்னு சொன்னா உறுதியான நம்பிக்கை நம்மளுக்கு முதல்ல வேணும். இந்த உறுதியான நம்பிக்கை நம்ம மீது நம்ம வைக்கிறது செகண்டா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம பாபாவுடைய திருவடியில அந்த நம்பிக்கையை நம்ம சத்திய பிரமாணம் செய்யணும். பாபா, என்னுடைய வாழ்க்கையில இது போல வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், அடுத்த நிலைக்கு நான் வரணும்னா என்னுடைய மனநிலை எப்பொழுதும் உங்களுடைய தரிசனத்தை நோக்கி இருக்கணும். எனக்கு சீரான மனநிலையை கொடுத்து என்னுடைய கர்ம நிலைகளை முற்றிலும் அழைச்சி உங்களை வழிபடுற மாதிரி எனக்கு வழிவகுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையை நம்ம உள்வாங்கி நமது குறிக்கோள் அடைய பாபாவுடைய திருவடியை மட்டும் நம்ம வணங்கி இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கலாம். செய்யலாம். அப்படிப்பட்ட புனிதமான ஆத்மா தான் நம்ம ஷிரடி சாய்பாபா. யாருக்காக எத்தனை தூரம் அவர் புறப்பட்டாரோ, எந்த மக்களின் நலனை கருதி அவர் ஷிரடிக்கு நின்னாரோ, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. செய்யலாம். நம்ம எல்லாமே ஆசீர்வாதம் செய்யப்பட்டவங்க. அப்படிப்பட்ட தருணத்துல நம்மளோட குறிக்கோள், நமது லட்சியம், யார் நம்மளை கைவிட்டாலும் நம்ம குரு ஒரு பொழுதும் நம்மளை கைவிட மாட்டார். அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்கொள்றோம், நிறைய கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. பாபாவை கும்பிட்ட உடனே எனக்கு நல்லது நடந்துச்சு, எல்லா மிராக்கள் பாபா பண்றாரு அப்படின்றது ஒரு 10% இருக்கலாம். மிச்சம் 90% அவங்களுடைய கர்ம நிலைகளை கண்டிப்பா அனுபவிச்சு அடுத்த நிலைக்கு குரு உங்களுக்கு நிலையான நிலைக்கு பாபா கொண்டு போவார். அதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்குமே இந்த நேரத்துல எனக்கு இந்த விஷயம் தாமதமாவது பாபா, எந்த தாமதத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்கும். அதனால என்னுடைய பக்தியை எப்பொழுதும் நாங்க உங்கள் திருவடியில சுமத்துறோம். நீங்க எங்களுடைய நிலையை கருணை கூர்ந்து எங்களுக்கு நல்லது எதுவோ அந்த நல்லது சீக்கிரம் பண்ணி கொடு சாய்நாதா அப்படின்னு சொல்லிட்டு மனதார அவர் எப்பவுமே தியானிங்க செய்யலாம். ஏன்னா தூரகமாயில 1 வருஷம் 2 வருஷம் செய்யறோம், சுமார் 60 ஆண்டு காலமாக சர்வ சக்தி படைச்சு பாபா நம்ம அனைவருக்காகவே வந்திருக்காரு. நம்ம எல்லோருமே கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டும். செய்யறோம். பாபா மகா சமாதி அடைஞ்சு கிட்டத்தட்ட 103 104 வருஷத்துல நம்ம நெருங்கிட்டோம். இப்படிப்பட்ட நேரத்திலையும் நிறைய பக்தர்கள் தனிமையில இருக்காங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பாபாவுடைய சச்சரிதம் படிக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை கிடைக்குது, நம்ம மனதுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது. நம்ம ஜெயிப்போம், நம்ம குறிக்கோள் அடிப்போம். இது எல்லாமே பாபாவுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்மளை இன்னும் மென்மேலும் முன்னேற்றத்துக்கு நம்மளை வழிவகுக்குது. அப்படிப்பட்ட நிலையிலும் உங்கள் குறிக்கோள் எதுவா இருந்தாலும் கடவுள், நம்ம சத்குரு, வாழந்தெய்வம், இவரை முழுமையா இவருடைய பாதத்தை தஞ்சம் அடைங்க. கண்டிப்பா இந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறது உறுதி. உங்கள் குறிக்கோளை பாபா சுலபமா வெற்றி அடைய செய்வாரு. அதுக்குண்டான நிலைகளை, பொறுமை, நம்பிக்கை கண்டிப்பா எல்லா பக்தர்களுக்கும் அவசியம். சாய், நான் பொறுமை நம்பிக்கையோட இருக்கேன், ஆனா என் வாழ்க்கைக்கு எதுவும் நடக்கலையே, நான் கஷ்டம் பட்டுட்டு கொண்டுட்டு இருக்கேனே சொல்லிட்டு சொல்ற பக்தர்களும் உண்டு. எனக்கும் அந்த நிலை ஏற்படுது. ஆனால் யார் கைவிட்ட போதிலும் என் குருநாதன் என்னை கைவிட மாட்டார் என்ற வலுவான நம்பிக்கை எப்பொழுதும் உங்க மனசுல இருக்கணும். சாயிரம், எந்த நேரம் வேணாம், எந்த நிமிஷம் வேணாம், பாபாவால உங்களுக்கு செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இல்லை. ஜாதகம், கைரேகை, இது எல்லாமே பாபா தூக்கி போடுன்ற. என் மீது, என்னுடைய பாதத்து மீது எப்பொழுதும் தியானி, உன்னுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே மாறும், நீ வாழ்க்கையில காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு பாபா சொல்றாரு. பாபாவுடைய வாக்குறுதியை முழுமையா மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம இந்த வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கிறதுக்கு அவருடைய திருவடியை வணங்குவோம். கண்டிப்பா நம்ம லட்சியம் நிறைவேறும். செய்யறோம். உங்க அனைவருக்காக நான் ஷிரடியில இருந்து பிரார்த்தனை பண்றேன். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் की जय. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. अल्लाह मालिक. जय साईराम.